கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை அதை எழுதி மொத்தமா எழுதி அந்த கோயில்ல பூஜை நேரத்தில் வாசித்து அவர்களுக்காக ஜெபிப்பது என்பது வழக்கம். அவ்வாறு ஒரு நாள் அந்த விண்ணப்பத்தை எல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விண்ணப்பமானது ஒன்று இருந்தது. அந்த விண்ணப்பமானது 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி எழுதிய அந்த விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஆண்டவரே, என்னுடைய பெயர் ஜெனி. நான் உனக்கு நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் எனக்கு நீங்கள் நல்ல பெற்றோரை தந்திருக்கின்றீர்கள். அதே போல வகுப்பிலுமே நான் தான் முதல் பரிசை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்ல ஆசிரியர்களை எனக்கு தந்திருக்கின்றீர்கள், அதற்கும் நன்றி. ஆனால் என்னுடைய அருகாமையிலே, என்னுடைய பக்கத்திலேயே மற்றொரு மாணவி உட்கார்ந்திருக்கின்றால் அவளுக்கும் எனக்கும் எப்பொழுதுமே போட்டியின் சண்டையும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அவளை நீங்கள் ஒருபொழுதுமே பாஸாக செய்யக்கூடாது. கடவுளை எப்படியாவது நீங்கள் அவரை ஒவ்வொரு முறையுமே அவரை ஃபெயிலாக்க வேண்டும், பரீட்சையிலே அவர் தோற்க வேண்டும் என்று எழுதியிருந்தது. அன்பிற்குரியவர்களே, இது ஒரு சில வார்த்தைகளை கூட நான் மாற்றி கூறியிருக்கலாம். ஆனால் இது உண்மையிலேயே ஒரு நடந்த நிகழ்வு. ஒரு குழந்தை, 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இவ்வாறு நடக்கின்றது என்றால் நிச்சயமாக அந்த குழந்தையான